வீட்டிலேயே ஒரு சூப்பரான தேங்காய் பறிப்புங்க. எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா? 1/2 மூடி தேங்காவை இந்த மாதிரி நல்லா நைஸாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாத்திரம் வச்சுட்டு 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை அடுப்பு சிம்மிலே வச்சு ஈரப்பதெல்லாம் போக தெரியும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ இதில் வந்துட்டு 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறலாம். 3/4 கப்பு வெல்லம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டைமில் ஒரு 4 ஏலக்காவையும் தட்டி சேர்த்துக்கிறேங்க. நல்லா வெல்லம்லாம் கரைஞ்சி வர டைமில் 1 ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசி மாவுலாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சி இந்த மாதிரி ஒன்று போல் திரண்டு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இளஞ்சூடாக இருக்கும்போது கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது லைட்டாக ஒரு உருண்டை எடுத்து உருட்டிட்டு நம்ம கட்டவரில் வச்சு லைட்டாக உள்ளே மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷேப் வந்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா வாட்டர் பாட்டில் மூடி வச்சு கூட செய்யலாம். அதுவும் கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம கட்டவரில் வச்சு சூப்பரான ஷேப்பில் செஞ்சிடலாம். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சுல. நான் செய்யவும் எங்கள் வீட்டு பாப்பாவும் செஞ்சாங்க. எது நல்லா இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பர்ஃபி யாருக்கெல்லாம் ஃபேவரெட்டுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்மளோட பர்ஃபி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.